குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா சாசர் டு ஷேக்ஸ்பியர் அப்படின்ற பீரியட்ஸை பற்றி படிக்கிறோம். ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யார் வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் சாசர் இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சாசர் அப்படின்னு சொல்லலாம். சாசருடைய பொய்டிக் கரெக்டர் வந்து எத்தனை முறை டிவைட் பண்ணுறாங்கன்னா 3 பீரியட்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. இது தேர்ட் கொஷின் வந்து ஃபஸ்ட்டு பீரியட் என்னன்னாக்கா ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சர், செகண்ட் பீரியட் என்னன்னாக்கா இட்டாலியன் லிட்ரேச்சர், தேர்ட் பீரியட் என்னன்னாக்கா இங்கிலீஷ் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோயிக் கப்லெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சாசர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைம் ராயில் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து சாசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் சைல்டு டாட்டரான கிங் ஆஃப் ஃப்ரான்ஸுடைய சைல்டு டாட்டரை மேரேஜ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிச்சர்ட் செகண்ட். அதாவது கிங் ஆஃப் ஃப்ரான்ஸுடைய சைல்டு டாட்டரை மேரேஜ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிச்சர்ட் செகண்டு. இப்போ சாசர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லுவாங்க, ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரி அப்படின்னு சொன்னது யாருன்னா மேத்யூ ஹர்னால்டு. சாசரை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரி அப்படின்னு சொன்னது வந்து மேத்யூ ஹர்னால்டு. சாசருடைய ஃபஸ்ட்டு போயம் வந்து ரொமான்டிக் ஆஃப் ரோசஸ், த ரொமான்ட் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பெஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் பீரியட். ஃப்ரெஞ்ச் பீரியடில் சாசருடைய பெஸ்ட் ஒர்க் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா த புக் ஆஃப் டச்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சாசர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரியலிசத்துக்கு தான் வந்து மச் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய ஸ்டேட்டஸ் வந்து இங்கிலீஷ் ஹலோஸ் த லாக்கூட் அதை இன்ட்ரடியூஸ் பண்ண இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1362. அதாவது ஸ்டேட்டஸ் தட் அலோ இங்கிலீஷ் இன் லாக்கூட், இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாக்கூட்டில் அலோ பண்ண இயர்ஸ் வந்து 1362 அப்படின்னு சொல்கிறாங்க. சாசர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரிலிஜன் அப்போ பிறந்தார், யாருடைய பீரியடில் பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எட்வர்ட் III அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டைல் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 10 சிலபிக் லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டைல்ஸில் 10 சிலபிக் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஷின், த புக் ஆஃப் டச்சஸ் அப்படின்றது வந்து சாசர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 சிலபிக் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. புக் ஆஃப் டச்சஸில் 8 சிலபிக் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ரேசிங் செவாலியர் ஆஃப் சாசர் அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா யார் சொல்கிறாருக்கா ஸ்கொயர் அப்படிங்கிற கேரக்டரை சொல்கிறாரு. ரேசிங் சிவாலியர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாருன்னா ஸ்கொயர் அப்படின்ற கேரக்டர்ஸை வந்து சொல்கிறாரு. அடுத்தது சாசேரியன் இன்ஃபீரியாரிட்டி வெல் மார்க்டு சட்டையர் அப்படின்றத வந்து யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூஜ் வால்கர். சாசர் அப்படின்றவர் வந்து அதாவது சாசேரியன் இன்ஃபீரியாரிட்டி இஸ் எ வெல் மார்க்டு சட்டையர் அப்படின்ற எனிஒன் எல்ஸ் சொன்னதை வந்து ஹியூஜ் வால்கர்னு சொல்கிறாங்க. நியூ லேர்னிங் அப்படின்றத கொண்டு வந்தது யார் இங்கிலாண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1499 அப்படின்னு சொல்கிறாங்க. ரொமான்டிக் மூமெண்ட் அப்படின்றதுடைய சிம்டம்ஸ் என்னன்னாக்கா பேலட் ஆஃப் 15th century தான் வந்து ரொமான்டிக் மூமெண்ட்டுடைய சிம்டம்ஸ்னு சொல்கிறாங்க. லேண்ட் வந்து த பியர்ஸ் த ப்ளோமேன் அப்படின்ற சட்டையர் எதை குறிக்கும், லேண்டுடைய பியர்ஸ் த ப்ளோமேன் அப்படின்றது வந்து கிளர்ஜியை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஃபியர் காசஸ் இந்த பெசன்ட் ரிவோல்ட் அப்படின்றது கவர்னிங் இட்ஸ் பெசன்ட். அடுத்தது ஹென்ரி IV ரிலீஜன் வந்து 1399 1413 வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாசர் வந்து ரைம் ராயல் ஸ்டான்ஸாஸை வந்து ட்ராயலஸ் அண்ட் கிரெசிடாஸில் யூஸ் பண்ணியிருக்காரு. சாசர் வந்து ரைம் ராயல் ஸ்டான்ஸாஸை ட்ராயலஸ் அண்ட் கிரெசிடாஸில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ராமி பீப்புள்ஸ் அப்படின்றது வந்து எதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளர்க் டைல்ஸில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ராமி பீப்புள்ஸை பற்றி சாசர் எதில் ரெஃபர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிளர்க் டைல்ஸில் ரெஃபர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராமி பீப்புள் அப்படின்றத வந்து பெசன்ட் ரிவோல்ட்டில் ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ராமி பீப்புள்ஸ் அப்படின்றத வந்து பார்த்திங்கனாக்கா பெசன்ட் ரிவோல்ட்டில் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. சாசனுடைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அதில் லவ் ஃபார் கோல்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டாக்டரின் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுலாம் வந்து கோல்டுக்கு லவ் பண்ணுறவங்க. டாக்டர் ஆஃப் ஃபிசிக்ஸ் தான் வந்து பார்த்திங்கனாக்கா சாசனுடைய கோல்டை லவ் பண்ணுறக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேரக்டர். இதுக்கப்புறம் ஆஃபனஸ் அண்டு யுரேடையஸ் அப்படின்றவங்களும்
ஆர்ஃபனஸ் அண்ட் யூரேடியஸ், இந்த wolf அண்ட் த lamp வந்து ரிட்டர்ன் பண்ணது யாருன்னா ஹென்ரி சன். ஆர்ஃபனஸ் அண்ட் யூரேடியஸ் அண்ட் wolf அண்ட் த lamp அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணது ஹென்ரி சன் அப்படின்றாரு. கிங் ஹேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் லைஃப். டக்ளஸ்னுடைய கிங் ஹேட் அப்படின்றது ஹேர்ட் எதை குறிக்கணுக்கா ஹார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்றத குறிக்கும். ஸ்கொயர் மெல்ட்ரம் அப்படின்ற போயம் வந்து ஃபுல் ஆஃப் ரொமான்ஸ் அண்ட் ரியலிசம் இருக்குது. ஸ்கொயர் மெல்ட்ரம் அப்படின்றது இது யார் எழுதுனீங்கன்னா லிசிடஸ். ஸ்கொயர் மெல்ட்ரம் அப்படின்றது வந்து லிசிடஸ் எழுதியிருக்காரு. இந்த பிளேஸ் ஆஃப் ஹானர் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணது கவர் டக்ளஸ். பிளேஸ் ஆஃப் ஹானர் ரிட்டர்ன் பண்ணது கவர் டக்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரொபனண்ட் ஆஃப் ஜியோசென்ட்ரிக் தேரியினுடைய ப்ரொபனண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூட்டோமி அப்படின்னு சொல்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபனண்ட் ஆஃப் ஜியோசென்ட்ரிக் தேரி. அடுத்தது கேப்கிரேவ்ஸ்னுடைய க்ளோன் அதாவது குரோனிக்கல் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்றது எதை குறிக்கும்னா ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை குறிக்கும். குரோனிக்கல்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்றது ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை குறிக்கிறது. சிட்னிஸ்னுடைய அஸ்ட்ரஃபில்ஸ் அண்ட் செல்லா அப்படின்றது வந்து 180 சானட்ஸை கண்டென்ட். சிட்னிஸ்னுடைய அஸ்ட்ரஃபில்ஸ் அண்ட் செல்லாஸ் வந்து 180 சானட்ஸை கண்டெயின் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. சானட் அஸ்ட்ரஃபில் அண்ட் செல்லாஸ் வந்து 1591 வந்து அட்ரஸ் பண்ணக்கூடியது லேடி பெனலோப். சானட் அஸ்ட்ரஃபில் அண்ட் செல்லாஸை 1591 அட்ரஸ் பண்ணக்கூடியது லேடி பெனலோப் அப்படின்னு சொல்கிறாங்க. போயட்ஸ் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா சார்லஸ் லாம்பை. 4 ஹைம்ஸ் அப்படின்றத கம்போஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எட்மண்ட் ஸ்பென்சர். 4 ஹைம்ஸை கம்போஸ் பண்ணது எட்மண்ட் ஸ்பென்சர். நெக்ஸ்ட்டு யார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர் இஸ் எ சம் இன் திங்ஸ் அதாவது ஸ்பென்சர். இதில் ப்ளீஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்லி இன் ஒன்ஸ் ஓல்ட் ஏஜ் ஹேஸ் இட் டிட் இன் ஒன்ஸ் யூத் அப்படின்னு சொல்லக்கூடியது அலெக்சாண்டர் போப்ஸ். யார் சொல்கிறது? ஸ்பென்சர் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்ட்ராங் ஒன்ஸாகவும் ஓல்டு ஏஜில் யூத் ஒன்ஸாகவும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னா அலெக்சாண்டர் போப் அவர்கள் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லாலட்ஸ் அப்படின்றவர் வந்து யாருனுடைய ஃபாலோவர் அப்படின்னா ஒயிட் கிளிஃப்னுடைய ஃபாலோவர். லாலட்ஸ் அப்படின்றவர் வந்து ஒயிட் கிளிஃப்னுடைய ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொலாக்ஸ் வந்து எத்தனை ப்ரொலாக்ஸில் லேடிஸில் எத்தனை இருக்காங்கனாக்கா ப்ரொலாக்ஸில் 3 பேர் இருக்காங்க, 3 மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் பியோல்ஸ் அப்படின்றத ரைட் பண்ணது வந்து அனானிமஸ். ஆத்தர் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பிரேக் பிட்வீன் ஸ்காட்லாண்ட் அண்ட் இங்கிலாந்து அப்படின்றது வந்து பார்பியஸ். பிரேக் பிட்வீன் இங்கிலாந்து அண்ட் ஸ்காட்லாண்ட் அப்படின்றது வந்து பார்பியஸ்ன்னு சொல்கிறாங்க. சார்சர் டைட் டியூரிங் த ரிலிஜியன் ஆஃப் ஹென்ரி IV தான் வந்து பார்த்திங்கனாக்கா ரிலிஜனில் சார்சர் வந்து இறக்குறாரு. ஒயிட் கிளிஃப் தான் வந்து பார்த்திங்கனாக்கா ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் பைபிள் கேம் எக்ஸ்டான்ஸ் இன் 1382. ஒயிட் கிளிஃப் வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் பைபிளை வந்து இப்போ எக்ஸ்டான்ஸ் பண்ணுறாரு 1382. செனேகா அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ரோமன் ட்ராமாட்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது செனேகாஸுடைய பிளே.
செனேகாஸ் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டட் இன்டு இங்கிலீஷ் பை கிறிஸ்டோஃபர் மார்லோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கலெக்ஷன்ஸ் ஆஃப் செனேகாஸ் ப்ளேஸை வந்து பப்ளிஷ் பண்ணது எந்த இயர், அதாவது ரெண்டர் வந்து இங்கிலீஷில் ரெண்டர் பண்ணது கிறிஸ்டோஃபர் மார்லோ. இந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் செனேகாஸ் ப்ளேஸை வந்து எந்த இயரில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்கனாக்கா 1588 பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்தது சாக்வைல் அண்ட் நார்டன் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ட்ராஜடி இன் இங்கிலாந்து, அதனுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்புடக். எந்த இயர் சாக்வைல் அண்ட் நார்டன் ப்ரொடியூஸ் பண்ண ஃபஸ்ட்டு ட்ராஜடி இன் இங்கிலாந்து கார்புடக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த இயர்னா 1562ன்னு சொல்கிறாங்க. ரெக்ஸோனா அப்படின்றது வந்து 1592 யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்பெஸ்டர் அப்படின்றது தான் வந்து ரெக்ஸோனா வந்து எழுதினார். எந்த இயர்லனா 1592. அடுத்தது த ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படின்றதும் ஹீஸ்தட்டிக் ட்ராஜடி அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் எழுதுனதுனாக்கா டேர்னியர் தான் வந்து ரைட் பண்ணார். ரிவெஞ்ச் ட்ராஜடி ஹீஸ்தட்டிக் ட்ராஜடி வந்து டேர்னியர் வந்து எழுதினார். சாசர் பாரோடு த ட்ரூ ஸ்டோரிஸ் இந்த டேல்ஸ் ஆஃப் மெலரிபல்ஸ், யாருனுடைய டேல்ஸ் ஆஃப் மெலரிபல்ஸ் இந்த எடுத்தனாக்கா ஜான் டியூ மேகி அப்படின்றவனுடைய ஜேன் டியூ மேகி அப்படின்றவனுடைய டேல்ஸ் ஆஃப் மெலரிபல்ஸ்லேருந்து பாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரூ ஸ்டோரிஸை. அதுக்கப்புறம் ட்ரெஷர்ஸ் ஆஃப் அரிஸ்டபிள், சாசர் ட்ரெஷர்ஸ் ஆஃப் அரிஸ்டபிள் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா போத்தியஸ் அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் மாண்டிவிகல் ட்ராவல்ஸ் வந்து அப்பியர் ஆனது வந்து மாண்டிவிகல் ட்ராவல்ஸ் வந்து அப்பியர் ஆனது 1385 அப்படின்னு சொல்கிறாங்க. 1385 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது யார் வந்து சாசரை வந்து ஃபஸ்ட்டு டைமாக மாடர்ன் மிங்கிளிங் வித் மெடிவல் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிவில்லியன். அதாவது இங்கிலீஷ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாடர்ன் மிங்கிளிங் வித் மாடர்ன் மிங்கிளிங் வித் த மெடிவல் அப்படின்னு சொன்னது ட்ரிவில்லியன். அதையே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மார்வல்ஸ் வந்து ஹூ ரைசிங் லிட்ரரி ப்ரோ ஸ்டைல்ஸ் பெட்டர் இன் த ரீடிங் மாண்டிவைஸ் அப்படின்னு சொன்னது வந்து சாண்டர்பரி. அதாவது சாண்டர்பரியை வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரைசிங் ஆஃப் லிட்ரரி ப்ரோ ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு பெட்டர் வே தென் த ரீடிங் மாண்டிவில்ஸ் அப்படின்னு சொன்னது வந்து செயின்ட் பரிஸ். சட்டையர்ஸ் அண்ட் ஸ்காரேஜஸ் ஆஃப் வில்லனி இன் 1598 அப்படின்னு சொன்னது ஜான் மார்டன். அதுக்கடுத்தது ஹூ செட் ஃபார் த கீப்பிங் த அசன்ட் தென் டிசையர் டு ஹங் பென் ஜான்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசையர் டு ஹங் பென் ஜான்சன் யார் சொன்னது, அதாவது கீப்பிங் த அசன்ட் நாட் கீப்பிங் அசன்ட் அப்படின்னு சொன்னது வந்து பென் ஜான்சன். அடுத்தது மெட்டமார்பிசஸ் பில்கிரிமேஜஸ் இமேஜஸ் பப்ளிஷ் பண்ணது மார்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜ் காஸ்லின் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்வென்ச்சர் ஆஃப் மாஸ்டர் எஃப்ஜே பப்ளிஷ் பண்ணது வந்து அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் மாஸ்டர் எஃப்ஜே வந்து 1573 பப்ளிஷ் பண்ணாங்க. அதை யாருக்காக டெபிக் பண்ணியிருக்காங்கன்னா இங்கிலீஷ் கண்ட்ரியில் ஹவுஸ் லைஃப்பில் வந்து டெபிக் பண்ணியிருக்காங்க. ஹவுஸ் லைஃப்பை டெபிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சீஃப் மோட்டோ, அதாவது கோல்டன் ஸ்டேட்மெண்ட் இஸ் எ வேர்ட் ஆஃப் ட்ரெஷர்ஸ் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யூரிபிடஸ். அதாவது வேர்ல்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் எ வேர்த் ஆஃப் வேர்ல்டு ட்ரெஷர் அப்படின்னு சொன்னது வந்து யூரிபிடஸ்.